ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு புடவைக்கு ஃபால்ஸ் வைக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஓரம் அடிச்சிட்டோம். ஒரு அடி ஸ்கேலுக்கும் நம்ம வந்து விட்டுட்டோம், மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு அடி மார்க்கிங் பண்ண பார்த்திங்களா, ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து அந்த ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டே வரலாம். இப்போ வந்து நம்ம ஓரத்துலேயே வச்சுக்கிட்டு தைச்சிக்கிட்டே வரோம். கரெக்டாக அந்த வெளியில் புடவைக்கு அந்த பக்கம் வெளியில் போகாமல் ஒரு புள்ளி அளவுக்கு நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கிட்டாக்கா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பக்கம் வெளியில் நல்ல பக்கம் வெளிது தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ராங் சைடில் வச்சு அப்படியே ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டே வரோம். இப்போ வந்து கரெக்டாக கார்னர் பாயிண்ட் வரும்போது நம்ம திரும்பி இன்னொரு மடக்கு அந்த பக்கம் எவ்வளோ மடித்தோமோ அதே அளவுக்கு மடித்து இந்த பக்கம் கரெக்டாக ஊசியை உள்ளே இறக்கி நம்ம பண்ணும்போது தையல் மாறுபடாமல் இருக்கும். கரெக்டாக ஊசி கீழே இறக்கிட்டு அப்படியே நம்ம புடவையை வந்து அப்படி திருப்பிக்கிறோம். அப்படியே திருப்பிக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட ரைட் சைடு பக்கம் வந்துடுறோம். இப்போ அடுத்த பக்கம் போடணும்ல தையல். இப்போ கரெக்டாக அந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அப்படியே ஓரத்தில் இதில் வந்து ஓரத்துலேயே தைச்சிக்கலாம். அந்த ஃபால்ஸில் ஏற்கனவே ஒரு தையல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த தையலுக்கு மேலேயே தைச்சிக்கலாம். அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். எனக்கு ஸ்டோன் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஊசி வந்து நகர மாட்டேங்குது. நம்ம அந்த இடத்துலலாம் கொஞ்சம் லூஸு கொடுத்து இந்த கிரேடை லைட்டாக தூக்குன மாதிரி அடிச்சுக்கிட்டாக்கா அந்த ஸ்டோனை நம்ம வந்து பிக்காமலே நம்ம அழகாக தைச்சிடலாம். இப்போ நம்ம அழகாக வந்து தைச்சிக்கிட்டே வரோம். அதுமாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து புடவை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் தடவி கொடுக்கணும். நம்ம இந்த கோணல் இந்த சைடோ இல்லை அந்த சைடோ இழுத்துக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிட்டாக்கா நம்ம கடைசியில் வந்து ஃபினிஷிங்கிட்ட வரும்போது சுருக்கமே இல்லாமல் ஈஸியாக ஒரே நேரத்தில் டக்குன்னு தைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் அழகாக ஃபால்ஸ் வச்சு கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இப்போ அவ்வளோதான். நம்ம அடுத்த கார்னர் வந்து நம்ம அப்படியே ஒரு பாக்ஸ் டைப்பில் தைச்சிட்டோம். வெளியிலே ஊசியே எடுக்க தேவையில்ல. நம்ம அழகாக ஈஸியாக தைச்சிக்கிட்டோம். ஒரே இடத்துல வந்து எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ இப்போ அதே இடத்துல வந்து முடித்து நம்ம வெளியிலே எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அதை பாருங்கள், ஸ்டோனாக இருக்கா. இதனால தான் எனக்கு அந்த ஊசிக்கிட்ட வரும்போது திக்குச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.